ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் செக்மெண்ட். இது வரைக்கும் நம்ம நிறையா மிஸ்ட்ரி கதைகளை பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு ஹேண்ட் பிக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2-3 மிஸ்ட்ரி தான் வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும் செமையாகவும் இருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரி பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு படமே எடுத்துடலாம். இன்ஃபேக்ட் வந்து இதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட்டுலாம் சொல்லுவாங்க, ஆடா இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டுள்ள அமைந்த ஒரு ரியல் லைஃப் மிஸ்ட்ரி ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து யூஎஸில் 1900 அந்த லேட் 90s நடந்த வந்து ஒரு கதை. நிஜமாகவே எனக்கு இந்த கதையை வந்துட்டு படித்து முடிக்கும்போது வந்துட்டு என்னடா சாமி இப்படிலாம் நடந்ததா, நிஜமாக நடந்ததான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிஜமாகவே நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் ஒரு பாதி அமௌண்ட் ஆஃப் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ராப்ளி அந்த மெயின் ட்விஸ்ட்டு ரிவீல்லாம் வந்துட்டு கடைசியில் தான் வரும் இல்லைங்களா. ஸோ எடுத்தோடனே கடைசிக்கு போவானா கொஞ்சம் பார்த்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கூட பார்க்கலாம். ஃபைன். யூஎஸில் 1900 அந்த லேட் 90s நடந்த ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி மர்டர்னு கூட சொல்லலாம் ஒரு கதை தான். பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ யூஎஸ் டெக்சாஸ் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்லேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குடும்பம் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த குடும்பத்தில் ஆல்ரெடி 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸு ப்ராப்ளம் அந்த குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக லைஃப் வந்து போய்கிட்டுருக்கு. அந்த டைமில் தான் 1980களில் 80s டிசம்பர் 31 அன்னைக்கு ஒரு நபர் அந்த வீட்டுக்கு வந்துட்டு புதுசாக வராங்க. அதாவது அவங்களுக்கு 3ஆவதாக ஒரு குழந்தை பிறகுது. அவர் பேர் பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பார்க்லேஸ்னு வைக்கிறாங்க. நிக்கோலஸ் நம்ம பார்ப்போமே. ஸோ நம்ம கதையில் அவர் இந்த சம்பவத்தில் வர நிக்கோலஸ் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து ஒரு மாதிரி யாரு கூடயும் பெருசாக ஒட்டாமல் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, ஸ்கூலில் வந்து மிஸ்ஸையே போட்டு திட்டுறது, வீட்டுக்கு வந்ததுன்னா அம்மா கூட வந்துட்டு வாய்க்கா சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ரகட் பாயாக வந்து வளர்ந்துக்கிட்டு வர. அப்படி பெருசாக சொன்ன பேச்சு கேட்காம ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுற ஒரு குழந்தையாக தான் நிக்கோலஸ் வந்துட்டு வளர்ந்துட்டும் வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸோட அந்த குறும்புகள் சேஷ்டைகள்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக போயிட்டு பசங்களோட சண்டை போடுறது, சில பல கேஸுகள்லாம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த ஜுவனெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மாஸ்டர் படத்தில் காமிச்சிருப்பாங்களே சிறுவர் சீர்திருத்த பள்ளி பேசிக்காக அங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்துருக்கு. அப்படி ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக தான் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு 13 வயசு ஆகுது. 13 வயசில் வந்து வீட்டில் சரி ஓகே பையன் வந்து தனியாக பார்த்துக்கவே முடியலையே, பையன் இவ்வளோ அடாவடித்தனம் பண்ணுறானே, இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இன்னும் வந்து ஒரு யாராவது இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிக்கோலஸோடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜேசன் அப்படின்னு சொல்லப்பட்ட நிக்கோலஸோட ஒன் ஆஃப் த பிரதரை எப்பா தயவுசெய்து வீட்டில் வந்து கொஞ்சம் நாள் இருப்பா, இவனால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஜேசனை வர வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. கரெக்ட் பண்ணி ராங், ஐ திங்க் பேர் ஜேசன் தான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பேர் மட்டும் மிஸ்டேக்காக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. நம்ம ஜேசனையும் பார்ப்போம். பேசிக்காக வந்து நிக்கோலஸோட பிரதர் அவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு, வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நிக்கோலஸு அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேஸ்கெட் பால் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறா. அப்படி இந்த மாதிரி என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேசன் தான் ஃபோன் எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, நானும் ஒர்க்காக இருக்கிறேன், நீ என்ன பண்ணுற நடந்தே வீட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா நிக்கோலஸும் சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் அப்போது அவங்களுக்கு தெரியல அதுதான் வந்து நிக்கோலஸ் இருந்து வர கடைசி வார்த்தைன்னு. அதாவது அவங்க அதுக்கப்புறம் நிக்கோலஸை பார்க்கவே இல்லை. ஸோ டைம் ஆகிட்டே இருக்குது, ஈவினிங் ஆகுது, நைட் ஆகுது, வீட்டில் யாருக்கு ஒரே பதட்டம். ஏன்னா பையன் ஆள போனால் நடந்து வரேன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆள் வரவே இல்லை. சரின்னு பயந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து போலீஸில் போய் தகவல் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி என் பையன் ஃபோன் பண்ணாங்க வரேன்னு சொன்னால் ஆளே காணுமே அப்படின்னு சொன்னதுமே இப்போது போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போனானா இங்கே போனானா இங்கே கால் பண்ணால் எங்கே போய் பேஸ்கெட் பால் விளையாட போனான்னு சொல்லிட்டு சுற்றி ரவுண்ட்ஸ் அடிக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து நிக்கோலஸை காணோம். நிக்கோலஸ் வந்துட்டு பேசிக்கலாக வந்துட்டு வெண்ட் மிஸ்ஸிங். ஸோ போலீஸ் வந்துட்டு அந்த வழியில் யாராவது பார்த்தாங்களா நிக்கோலஸோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அவங்களோட விசாரணைலாம் ஃபுல்லாக முடிக்கிறாங்க. என்ன தான் விசாரணை பண்ணாலுமே போலீஸுக்கு கடைசியாக வந்துட்டு எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஃபைனலி நிக்கோலஸ் பார்க்லேஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்றது வந்துட்டு ஒரு மாதிரி கொஷின் மார்க்லேயே வந்து நிற்கிது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 months கழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் நம்ம ஜேசன் இருக்கார் இல்லையா நிக்கோலஸோட பிரதர், அவர் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி
என் தம்பி வந்துட்டு இந்த கரேஜில் தான் வந்துட்டு வரும்போது சவுண்ட் ரெகுலராக கேட்கும், அவன் வந்து அதெல்லாம் போய் உருட்டிக்கிட்டு இருப்பான், அநேகமாக வந்திருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உடனே வரீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனடியாக பறந்தடிச்சுக்கிட்டு போலீஸும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்குள்ளே நிக்கோலஸ் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான். பேசிக்காக நிக்கோலஸ் இல்லை அந்த இடத்துல, அவன் வரதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடான் போல். பட் இருந்தாலும் போலீஸ் கேட்குறாங்க இவர்கிட்ட, ஏங்க நீங்களே பார்த்துருக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, இவ்வளோ மாதங்கள் ஆச்சு, என்ன ஆச்சு எதுன்னு தெரியல, பதட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நானும் போய் பார்க்குறதுல அவன் கிளம்பி போயிட்டான்னு சொன்னோன்னே திருப்பியும் வீட்டில் வந்து சோகம் வந்துடுது. எதுக்கு வந்தான், எதுக்கு போனான், ஏதாவது வீட்டு வந்து எடுத்துகிட்டு போனானா, ஏதாவது வச்சுட்டு இது போனானா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அவனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மறுபடியும் வந்து ரொம்ப வந்து அந்த ஃபேமிலியே சோகத்தில் ஆழ்ந்து போகுது. போலீஸும் வந்ததுக்கப்புறம் அவன் சில தடைகள்லாம் விட்டு போயிருப்பான் இல்லைங்களா, வந்துட்டு போனான்ல, அதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு இதுக்கப்புறம் கேஸ் எழுதிக்கிட்டே போகுது. ஃபைனலி ஆஃப்டர் அ வைல், எவ்வளோ வைல்னால் வந்துட்டு சுமார் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம், இயராக சொல்லணும்னு அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1997 மாதிரி அந்த வருஷத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, நிக்கோலஸு ஒரு இடத்துல வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்ததாகவும் கண்டுபிடிச்சதாகவும் வந்து பார்க்லேஸ் ஃபேமிலிக்கு தகவல் வருது. இதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கர ஹாப்பி, சந்தோஷம். ஓ கிடச்சிட்டானா என் பையன் ஒரு என் தம்பி ஓடவர் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் வந்து போலீஸ் சொல்கிறாங்க நிக்கோலஸு ஸ்பெயினில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஎஸில் இருக்கிறோம், டெக்ஸாஸில் இருக்கிறோம், இங்கேருந்து எப்படா ஸ்பெயினுக்கு போனான் அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து கால் பண்ண ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பையன், அதாவது வெறும் 13 வயசு தான் அப்போது சம்பவம் நடக்குது நிக்கோலஸ்க்கு, உங்களுடைய 13 வயசு பையன் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் கடத்தி இந்த பிச்சைலாம் எடுக்க விடுவாங்க, நம்ம கேள்விப்படுவாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு சம்திங் பண்ணி அவங்கள வந்து துன்புறுத்தி அவங்கள வேலை வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சைல்டில் வந்து கிட்னாப் பண்ணுறவங்க வந்துட்டு உங்கள் பையனை கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போயிட்டு அப்படி தான் வந்துட்டு உங்கள் பையன் வந்து ஸ்பெயின் வரைக்கும் போயிருக்கான். அங்கே அவனை கிட்டத்தட்ட 3 வருஷம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டார்ச்சரில் கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு இங்கிலீஷே வந்துட்டு ஓரளவுக்கு பயங்கரமாக மறந்து போயிட்டு ஃப்ரெஞ்சு மட்டும்தான் பேசுகிறான். பார்க்குறதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஆள் அடையாளமே வந்து இல்லாமல் மாறியிருக்கான். ஆனால் நாங்கள் எங்களுடைய இந்த சின்ன விசாரணையில் நாங்கள் எங்கிட்ட இருக்கிற இதை வச்சுலாம் பார்க்கும்போது, இது கண்டிப்பாக உங்களுடைய மகன் அல்லது தம்பி ஜேசன்ற பாருங்கள் நிக்கோலஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போது நம்ம வந்து நேரில் போய் ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிக்கோலஸ் கிட்ட அந்த நம்பர்லாம் போலீஸ்கிட்டேருந்து வாங்கி இங்கே வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னப்பா எப்படி இருக்கு, என்ன வாடவர் அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து பெருசாக பதிலும் வரல. அப்போ வீட்டிலேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி 2 சிப்ளிங்னு சொன்னேன் இல்லைங்களா, வீட்டில் 2 பேர் ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்துட்டு கேரின்னு சொல்லப்படுற இவங்களோட ஒரு சிஸ்டர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவிலேருந்து ஸ்பெயினுக்கு வந்துட்டு கிளம்பி போகிறாங்க, ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு, சரி நம்ம போய் தம்பியை பார்க்கலாம், தம்பியை பேசி அவன் எப்படி இருக்கான்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கூப்பிட்டு வந்துடலாம், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆஃபீஸாக கிளம்பி ஸ்பெயினுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே நிக்கோலஸ் பார்க்லேஸ் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ரொம்ப மாறி போய் ரொம்ப ஒரு மாதிரி தோல்லாம் மெலிஞ்சு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக அந்த ஒரு நிலமையில் வந்துட்டு இருந்திருக்கு அப்படி நிக்கோலஸ். ஏன்னா அவர் மாட்டின இடம் அந்த மாதிரி இடம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தப்பிச்சதுக்கப்புறம் தான் இப்போ போலீஸ்லாம் சொல்லி இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம கேரி அவங்க போனாங்க இல்லைங்களா, சிஸ்டர், அவங்க போயிட்டு இந்த மாதிரி என்னப்பா நல்லா இருக்கியா, ஏன் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணல, இவ்வளோ வருஷம் என்னாச்சு, ஓகே அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நலம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி போலீஸ் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு, அதாவது இங்கிலீஷே ஞாபகம் இல்லை, ஃப்ரெஞ்சு தான் ஃபுல்லாகவே பேசுகிறான், அந்தளவுக்கு அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவ்வளோ டார்ச்சர் பண்ணதில் நிறைய விஷயங்கள் இவனுக்கு ஞாபகமும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேரி வந்து ஒரு ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க, இது அம்மாடா, இது அப்பாடா, இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா, உனக்கு ஓகேயா, ஞாபகம் வருதான்னு கேட்கும்போது நம்ம நிக்கோலஸும் ஒரு சிலதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஒரு சிலது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரால் ஜட்ஜ் பண்ண முடியாது, நான் பெருசாக மைண்டு ஒர்க் ஆகலை இல்லைங்களா. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க தாத்தாவை பற்றி கிண்டலாலாம் பேசியிருக்காரு, அதை சொல்ல வேணாம், பீப் போட்டுறேன் அப்படி பார்த்தாலும். ஸோ அவங்க தாத்தாவை பற்றி இன்னும் அந்த மனுஷன் இருக்கானான்ற மாதிரிலாம் வந்து ஃபன்னியெல்லாம் கேட்டிருக்கா அப்படி. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு சிட் சாட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து அந்த ஆஃபீஸர்ஸை பார்த்துட்டு, சரி நான் என் தம்பியை வந்து நான் எங்கள் நாட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒரு செக் வைக்கிறாங்க. என்னென்னா, இது உங்கள் தம்பி தான் சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து நம்புறது. ஸோ அதுக்கு வந்து ஒன்றும் பெருசாலாம் பண்ண தேவையில்லை, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் தம்பி இவ்வளோ வாழ்க்கையில் கடந்து வந்த சில பேர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்கள ப்ராப்பராக உங்கள் தம்பியை வந்துட்டு அடையாளம் காட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து விட்டுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி தான் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் காட்டினா இல்லைங்களா. அதே மாதிரி போலீஸ் கேட்குறாங்க, போலீஸ்கிட்டே வந்து அடையாளம் காட்டுறாரு. அப்படி காட்டினதுக்கப்புறம் போலீஸும் வந்து ஓகே ஃபைன் நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அவரன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போது ஹோம் கம்மிங்
நிக்கோலஸ் வந்து 3 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் ஸ்பெயினில் வந்து அவருடைய சொந்த ஊர் சொந்த வீட்டுக்கு வந்து வராரு. அம்மா முதல் அப்பா வரை பிரதர் முதல் சிஸ்டர் வரை எல்லோரும் வந்துட்டு தம்பி என்னடா கண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாச மழையை வந்துட்டு பொழிகிறாங்க. நிக்கோலஸும் வந்துட்டு ரொம்ப ஓகே உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணன்ற மாதிரி வந்து அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஈஸியாக ஆகிறாரு. இந்த பக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து ஓகே ஃபைன் சூப்பர் சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டான் ஏதோ பையன் வந்து சேர்ந்துட்டான் குடும்பமாக சந்தோஷமாக தான் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சில்லாக வர்றாங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் ஸ்மூத். அப்புறம் என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் ஒரு சிலருக்கு மட்டும் லைட்டாக உறுத்த ஆரம்பிக்குது. என்னடா உறுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பார்க்லேஸ் காணாமல் போனார் இல்லைங்களா, அவருடைய அடையாளங்கள். அதாவது நிக்கோலஸ் கேஜ் அப்படின்றவருக்கு வந்து கண் ப்ளூ கலரில் இருக்கும், அதே மாதிரி ஹேரும் வந்துட்டு பிளாண்டேவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளாண்டேனா வந்துட்டு ப்ரௌன் கோல்டு மாதிரி ஹேர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான் பிளாண்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹேர் டைப்பும் கண்ணும் இருக்கும் ப்ளூ கலரில். ஆனால் இப்போது நிக்கோலஸ் அவர்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஹேர் பிளாக்காக இருக்குது, கண் வந்துட்டு ப்ரௌனாக இருக்குது. இது வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க என்னங்க இது இப்படி இருக்காது நிக்கோலஸ்க்கு இப்படி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நிக்கோலஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு பெருசாக ஃப்ரெஞ்சு தான் பேசவே வருது அப்படிங்கும்போது இதையும் அவங்க தான் வந்துட்டு என்னை அடையாளத்தை மறைக்கணுன்றக்காக வந்துட்டு பண்ண விஷயங்கள்னு சொல்லும்போது அங்கே ஸ்பெயினில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணும்போது ஆமாம் நிறையா அவரை போட்டு பண்ணியிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ போலீஸும் வந்து சரி ஓகே உங்களுக்கு ஓகே இல்லை நிக்கோலஸ் வந்துட்டாரு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக இன்வால்வ் ஆக விரும்பலன்னு சொல்லிட்டு போலீஸும் வந்துட்டு இதெல்லாம் லைட்டாக வந்துட்டு பேக் அடிச்சிடுறாங்க. ஸோ இப்போது இந்த ஃபேமிலியும் வந்துட்டு ஃபர்தராக எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்களே இப்போ தான் பையன் கிடச்சிருக்கான்னு சந்தோஷமாக இருக்கும், ஸோ நான் இதோட விட்டுலான்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. ஸோ ஃபேமிலியாக சந்தோஷமாக வந்துட்டு திருப்பியும் நிக்கோலஸோட வந்து ஜாலியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் தான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுற டீம் வந்துட்டு இது செமையாக இருக்குது, இது வந்து ஒரு ஸ்டோரியாகவே செமையாக இருக்குது, இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து ஸ்டோரி செமையாக இருக்குது, இதை நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக மேக் பண்ணுறோம், அதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது பார்க்லேஸ் ஃபேமிலியும் வந்து சரி ஓகே நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டியாக இருந்துட்டு போடுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டீமும் வந்துட்டு தங்கி எப்படி இவர் வந்தார் நிக்கோலஸ் எப்படி வந்தார் எப்படி காணாமல் போனார்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவங்க ஒரு டிடெக்டிவோட ஹெல்ப்பும் வந்து கேட்டிருக்கிறாங்க. கதை இங்கே தான் அடுத்த கியருக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. அப்படி வந்த டிடெக்டிவ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, எப்படி வந்துட்டு நிக்கோலஸுக்கு தான் அப்படி கண் அப்படி இருக்கும் முடி அப்படி இருக்கும் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு எப்படி சில விஷயங்கள்லாம் செட் ஆகலையும் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ அது மூலமாக டிடெக்டிவ் ஒரு டெஸ்ட்டு மாதிரி ஒன்று பண்ணுறாரு. அண்ட் அந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச போது அவருக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா ஓகே இது வந்து சம்திங் இஸ் ராங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி என்ன அவர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சாருன்னா, என்ன தான் உடம்புல கண்ணுக்கு வேறு கலர் அடிக்கலாம் மண்டைக்கு கூட வேறு இது பண்ணலாம் அப்படிங்கும் போது இந்த காது மட்டும் வந்து காட்டி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இந்த எனக்கே இது வந்து எப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து காதோட சைஸு காது எப்படி இருக்கோ அது வந்துட்டு சின்ன வயசில் ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் காதை வச்சு நிக்கோலஸோட பழைய ஃபோட்டோஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற நிக்கோலஸோட காதோட அந்த ஷேப்பு அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு முதல்ல இருந்த நிக்கோலஸ் கூட மேட்சே ஆகலை. ஸோ இதை போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாரு. சொன்னோடனே போலீஸும் திருப்பி வந்துட்டு இந்த கேஸை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் வீட்டிலாரும் பையன் வந்துட்டான் அதுன்னு சொல்லிட்டு ஏன் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இது தொந்தரவு பண்ணுறீங்க, இல்லை நாங்களே பையன் கிடச்ச நிம்மதியில் இப்போ தான் இருக்கோன்னு சொல்லிட்டு வீட்லேயும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல ஃபைனலாக போலீஸும் வந்துட்டு இல்லைங்க சம்திங் இஸ் ராங்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு தடவை நாங்கள் செக் பண்ணுறோன்னு சொல்லி போலீஸ் வம்படியாக வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி முடிக்கும்போது அதாவது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு வடவர் அந்த இதெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது போலீஸ்க்கு ஷாக்கிங்காக தெரிய வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நபர் நிக்கோலஸ் பார்க்லேயாக வந்த நபர் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக நிக்கோலஸ் பார்க்லேவே கிடையாது. ஒரே ஷாக்கு, எப்படி எப்படி அவர் இல்லாமல் போகும் அப்படின்னு பார்க்கும்போது கோட்னு பீஜம் வருதா, ப்ராப்ளி கொஞ்சம் கோட் படம் கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அவர் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இல்லை ஏன் ஒரே மாதிரி தான் இருக்கான் என்னாச்சு இஸ் இட் நான் ஏன் அவர் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அப்போ இது யாருப்பா அது நிக்கோலஸ் எல்லாம் அப்போ இது யாருன்னு பார்க்குதா இது வந்து ஃப்ரெட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கான் ஆர்டிஸ்ட்னா யார் அப்படின்னா இந்த வேஷங்கள்லாம் போட்டுக்கிட்டு எந்த இடத்துல வேணாலும் யார் மாதிரி வேணாலும் ஒரு கெமிலியான் இவருக்கு ஆக்சுவலாக கெமிலியானே ஒரு பேர் இருக்குது இந்த நபருக்கு ஃப்ரெட்ரிக்கு. ஸோ தன்னை மாற்றிக்கிட்டு அங்கே போய் அடாப்ட் ஆகிப்பாருன்னு சொல்லுவாங்களே இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான் ஆர்டிஸ்ட் தான் இந்த ஃப்ரெட்ரிக்கு. இவர் சில பல விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு நம்ம பார்க்லே ஃபேமிலியில் வந்து சேர்ந்து நிக்கோலஸ் மாதிரி வேஷம்லாம் போட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஃபைனலாக இதை
போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை இதோட முடிய போகிறதில்ல. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்னொரு ட்விஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இவரும் ஒத்துக்கிறாரு. ஃப்ரெட்ரிக்கும் வந்துட்டு ஆமாம் சார், என் மேலே தப்பு இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி தான் நான் என்ன நான் டெஸ்ட் எல்லாமே ஒத்துக்கிறாரு. போலீஸ் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருது. இந்த ஃபேமிலியும் வச்சு நமக்குன்னு ஒரு பையன் என்னடா இவனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே ஆச்சு, நிக்கலஸ்க்கு என்ன ஆச்சு, அவனை என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் போலீஸை போட்டு குடைச்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ்க்கு லைட்டாக ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. என்ன டவுட்னா, ஏன்டா நேற்று வந்த டிடெக்டிவ் அவன் ஒரு சில நாட்களாக தான் வந்து நிக்கலஸை வந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறா, அப்படி இவர் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக நிக்கலஸை பெற்ற அம்மாவுக்கும் பிரதருக்குமா தெரியல இது நிக்கலஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ சம்திங் இடிக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் கேஸை வந்துட்டு பல் துளைக்கி துப்புறாங்க. அப்படி துப்பும்போது தான் இன்னும் பல விஷயங்கள் பயங்கரமான ஷாக்கிங்காக வெளியே வருது. என்ன விஷயம் அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க பிரதர் ஜேசன் வந்துட்டு போலீஸ் கால் பண்ணார் இல்லைங்களா, ஒரு 4-5 months அந்த நிக்கலஸ் காணாமல் போனதுக்கப்புறம் 4-5 மாதம் கழிச்சு கேரேஜில் வீட்டுக்கு வந்து நிக்கலஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணார்ல. ஸோ அதை வந்து திருப்பியும் போலீஸ் ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. ஒருவேளை அன்றைக்கி வந்து ஜேசன் ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது, நிக்கலஸ் வந்து அந்த அன்றைக்கி அதாவது வராமையே இருந்திருக்கலாம், இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் வந்துட்டு ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது பார்த்தா திருப்பி இவங்க போய் சர்வேலாம் மீன் அந்த இடத்த சர்ச்லாம் பண்ணாங்க இல்லைங்களா, அப்போது வந்து நிக்கலஸ் வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் அங்கே இல்லை. ஸோ ஏன் பொய் சொல்லிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த கேரி அப்படின்னு சொல்லப்படுறவங்க இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு ஃபேமிலி ஃபோட்டோலாம் காமிச்சு இது அம்மாடா அப்பாடா இது வந்து தாத்தாடான்னு சொல்லிட்டு காமிச்சாங்க இல்லைங்களா, அது ஏன் வேணும்னே ஒரு வேளை நிக்கலஸை வந்து அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே இதெல்லாம் அவங்க நிக்கலஸ் மைண்டில் வந்துட்டு ஏற்றி விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டும் ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நிக்கலஸோட நடவடிக்கைகள் வந்து ரொம்பவே வந்துட்டு ஒட்டாத மாதிரி தான் இருந்திருக்கு. நிறையா சிமிலாரிட்டினா பேச்சு ஒரு மாதிரில, கண் முடி பாடி லாங்குவேஜ் சில பேர்லாம் தெரியாமல் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெட்ரிக்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கே ஆச்சரியமாக தான் சார் இருக்குது, எப்படி அந்த குடும்பம் ஏன்னா நிக்கலஸ்ன்னு நம்பிச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனால் கொஞ்சம் கூட டவுட் வராமல் நான் அவ்வளோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த நிக்கலஸாக நடித்த ஃப்ரெட்ரிக்குமே ஒரே ஷாக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே பார்க்லேஸ் ஃபேமிலி பிளான் பண்ணின ஒரு விஷயமாக இருக்கலாம். அதாவது போலீஸ்க்கு வந்து நிக்கலஸ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பண்ணதும் ஒரு ட்ராமா, இவங்க போய் வேணும்னே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு திருப்பியும் வந்தது, அதுவும் ப்ளஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவனை நிக்கலஸாகவே நம்பி இந்த ஃபேமிலியெலாம் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ட்ராமாவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க. சரி இதெல்லாம் ஏன் ட்ராமாவாக இருக்கணும், இவங்க எதுக்கு நடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, போலீஸு ஆக்சுவலாக சஸ்பெக்ட் கடைசியாக பண்ணினதே பார்க்லேஸ் ஃபேமிலி தான் நிக்கோலஸை போட்டு தள்ளியிருக்குது. ஸோ அதை மறைக்கிறதுக்கோசம் தான் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் நிக்கோலஸ் மாதிரியே ஒரு நிக்கோலஸ் கிடச்சிடான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதை கேப்டிவேட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஓகே இந்த பிரச்சனையிலேருந்து முடிச்சா நம்ம எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டேட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஜேசன் அப்படின்றவர் வந்து நம்ம போய், ஏன்னா அவர் தானே அந்த கால் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு 4-5 months அப்புறம் கேரேஜுக்கு வந்திருக்கான் நிக்கலஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கேட்கலாம் அப்படின்னு போனால் அவர் வந்துட்டு பேசிக்காக இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே ஓவராக ட்ரக் அடிக்ஷன் ஆகி ஒரு மாதிரி சாப்பிட்டு இறந்துடுறாரு. ஸோ ஃபைனலாக இது வந்துட்டு அவங்க ஃபேமிலி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இது எந்தளவுக்கு உண்மை போயின்றது எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. ஸோ அதனால் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் 2 சூப்பர் ட்விஸ்ட்டு பார்த்தோமா, அவன் வந்தானா இவன் அதுக்கு மேலே இவங்களே ஃபேமிலியாக ஆக்ட் பண்ணி தப்பிக்கிறதுக்காக மேபி நம்ப வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நிக்கோலஸ் பார்க்லேஸோடைய என்ன நடந்துச்சு, ஒரு வாட் ஆர் ஹேப்பன் டு ஹிம்ன்ற ஒரு இது வந்து இம்போஸ்டர் அப்படின்ற பேரில் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இதே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் அடுத்த ஒரு மிஸ்ட்ரி கதையில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய்.